மகர ராசினியர்களுக்கு வணக்கம். அமோக வெற்றி உங்களுக்கு லக் அடிக்க போவது உறுதி. அது மட்டுமில்லாமல் புதனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக இனி உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் என்ற வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் புதனுடைய பெயர்ச்சியின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ராசியில் புதன் வந்து அமரப்போகிறார். இடமாற்றங்களும் பிரயாணங்களும் உண்டுங்க. ராசிநாதன் சனி 3ஆம் இடத்தில் அமரப்போவதால அதற்கான பலாபலன்கள் ஆரம்பித்து விடுங்க. இதுவரை இருந்த குடும்ப சிக்கல்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ராகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதால் பிரச்சனைகள் முற்றிலும் நீங்காவிட்டாலும் புதிய வெளிச்சம் கிடைக்குங்க. நம்பிக்கை பிறக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால குடும்ப உறவுகள்ல உள்ள குழப்பங்கள் நீங்குங்க. கருத்து வேறுபாடுகள் குறைய இருக்கு. பொருளாதார முன்னேற்றமாக இருக்கும். லாபம் அதிகரிக்கும். வணிகத்தில் புதிய யுக்திகளை நீங்கள் கையாளக்கூடிய ஒரு தருணமா அமைகிறது. இதனால் பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் கேது இருப்பதால எந்த விஷயத்தையும் உங்களுக்குள் போட்டு முழுங்க வேண்டாங்க. தகுந்த ஆலோசனை கேட்டு தீர்வுகளை காணும் முயற்சியில் இருங்குங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். ஆனால் இடைத்தரகர்களை நம்பி எந்த ஒரு முயற்சியையும் செய்ய வேண்டாங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் பிறருக்கு வாக்குறுதி தருவதில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக அவசியம். எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்க. காரணம் விரயஸ்தானம் பலம்பட்டு இருக்கிறது. செலவுகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. சிக்கனம் மிக மிக முக்கியம். இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அது அவசியமா அனாவசியமா என்பதை உணர்ந்து செயல்படுவது மிகவும் நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது பறவைகளுக்கு தானியம் போடுங்க. காகத்திற்கு உணவிடுங்க. அது வாரம் ஒரு முறையாவது யாராவது ஒரு ஏழைக்கு உணவு தாருங்கள். இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைகளால் அவதியுற்று வரும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்து காட்டுது.